முகவூர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சின்ன ஊர். அந்த ஊரில் யாரை கேட்டாலும் மாரியப்பன் மருந்து கடைன்னு தான் அந்த கடையை சொல்லுவாங்க. அந்த கடையுடைய உரிமையாளர், அதாவது ஓனர் திரு மாரியப்பன் அவர்கள், அவருடைய செல்ல மகள் தான் யாமினி. சின்ன வயசுலேருந்தே தன் அப்பாவை பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் யாமினி. அப்பப்போ அப்பாவுடைய கடைக்கு வரணும், அங்கே அப்பாவிற்கு உதவியாக சில மருந்துகளை எடுத்து கொடுக்கறதும், அங்கே வர்ற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்கிறது மாதிரியான சின்ன சின்ன சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க. ஒரு கிராமத்து ஸ்கூலில் படித்தாலும் அவங்க மனசில் நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு மரம் மாதிரி வளர்ந்துருந்தது. நான் ஒரு பெரிய டாக்டராகி நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீ ஒரு நாள் பெரிய டாக்டர் ஆயிடுவ மகளேன்னு தன் செல்ல மகளுடைய தலையை வருடியபடி சொல்லுவாங்க. கிராமத்து ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டாக்டர் ஆகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிரமம். நைட்டு பகல் பார்க்காம ரொம்ப தீவிரமாக அந்த பொண்ணு படித்தாங்க. +2 எக்ஸாமில் ரொம்ப நல்ல மார்க்கும் கிடச்சிது. 2 முறை நீட் எக்ஸாம் எழுதின பிறகும் கூட மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் இருக்கக்கூடிய போட்டி காரணமாக அதிகப்படியான அந்த ஃபீஸ்னாலையும் அந்த அழகிய குடும்பத்தினுடைய இந்த மருத்துவ கனவு எதிர்பார்ப்புகளுக்கு ரொம்ப பெரிய தடையாக இருந்தது. மொத்தமும் சோகத்தில் இருந்தபோது தான் அவங்க வாழ்க்கையில் ஐரா ஓவர்சீஸ் நிறுவனத்தினுடைய அறிமுகம் கிடைச்சது. இதுவரைக்கும் பல 100 ஸ்டூடெண்ட்ஸுடைய டாக்டர் கனவை நினைவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி சேவை நிறுவனம். ஆரம்பத்தில் திரு மாரியப்பன் கார்த்திகா தம்பதியினர் கொஞ்சம் யோசித்தாங்க. அப்புறம் தங்களுடைய செல்ல மகளின் தங்க கனவை நிறைவேற்றணுங்கிறதுக்காக முடிஞ்ச அத்தனையும் செஞ்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. ஐரா ஓவர்சீஸ் நிறுவனத்தினுடைய ரொம்ப பெரிய முயற்சியாலும் திரு மாரியப்பன் அவர்கள் குடும்பத்தினுடைய பிரார்த்தனைகளாலும் அந்த மகிழ்ச்சியான நாள் வந்தது. வியட்நாமில் புகழ்பெற்ற பிசிடி யூனிவர்சிட்டியினுடைய அந்த அட்மிஷன் ஆஃபர் லெட்டர் யாமினியுடைய கைகளுக்கு கிடைச்சது. யாமினியுடைய மொத்த குடும்பமும் உணர்ச்சி பெருக்கில் கொண்டாடிட்டாங்க. இன்னைக்கு யாமினி பிசிடி யூனிவர்சிட்டியினுடைய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு மருத்துவ மாணவி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பாடத்தை அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுமே அவங்க கனவை நோக்கிய ஒரு புதிய பயணமாக இருக்குது. இன்றைக்கி திரு மாரியப்பன் அவர்களின் குடும்பமே அந்த ஊரில் பலருக்கு ஒரு பெரிய ஊக்கமாகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாகவும் ஒரு பெரிய உதாரணமாகவும் இருக்கிறாங்க. இனி அவங்க சாதாரண யாமினி இல்லை, டாக்டர் யாமினி.